நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் மாவு அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்க அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். கடைகளில் கிடைக்கிறது போல் டேஸ்டியான முறுக்கு நீங்களும் வீட்டிலேயே செய்ய முடியும். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் கூட கொருகொருப்பாக இல்லைன்னா குருணை மாதிரி இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கொரகொரப்பான மாவு எடுத்து பண்ணிங்கன்னா எண்ணெயில் முறுக்க போடும்போது அது விட்டு வந்துடும். எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கிற மாவு நல்ல குவாலிட்டியான மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. என்னதான் நம்ம குவாலிட்டியான மாவு வாங்கினாலும் கூட இந்த மாதிரி ஜலிச்சு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபைன் பவுடர் தேவைப்படும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கடலை மாவை விட இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதையும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. இப்போ மாவு நல்லா ஜலிச்சாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் ஓமம், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு 2 ஒன்று போல் கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது முறுக்கு நல்ல மொறுமொறுவாக வரும். இது ஒரு முக்கியமான டிப்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லேசாக வெதுவெதுப்பான சூடு வரும்போது நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரே டைமில் நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் வச்சுருங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மாவை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் காஞ்சி போயிடாமல் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு பிளேட் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 கண் உடைய பிளேட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிட்டு முறுக்கு உரலுக்குள்ளே இதை ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம முறுக்கு பிள்ளையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு பிழிஞ்சிக்கோங்க. நீங்கள் கையில் டைரெக்டாக எடுத்து போடலாம். பிளேட்டில் பிழிஞ்சிட்டு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு போடும்போது கையில் எண்ணெய் படாமல் இருக்கும். பயம் இல்லாமல் செய்யலாம். இப்போ முறுக்கு பிழிஞ்சாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி முறுக்கை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதே போல் நீங்கள் பிளேட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு கையில் எடுத்து இப்படி டைரெக்டாகவும் சேர்க்கலாம். அது உங்களுக்கு பழக வந்துடும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு
இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஒரே டைமில் எவ்வளோ முறுக்கு செய்ய முடியுதோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கடாய்க்கு தகுந்த மாதிரி முறுக்கோட எண்ணிக்கை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு வெள்ளை கலரில் முறுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுக்கை விட்டு எடுத்துக்கிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். இந்த முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும், முறுமுறுவாகவே இருக்கும். இந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்களே பாருங்கள். பெர்ஃபெக்டான முறுக்கு தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you. Bye-bye.